ஈரான் மீது இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள துல்லியமான தாக்குதல்களுக்கு பின்னணியில் ஒரு உயர்மட்ட இராணுவ தளபதி இருக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு துரோகம் செய்யும் அந்த நபர் 67 வயதான பிரிகேடியர் ஜெனரல் இஸ்மாயில் கானி என அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஈரானில் கொண்டாடப்படும் தளபதியான காசிம் சுலைமானி அமெரிக்க ட்ரோன் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் உயர்மட்ட பொறுப்புக்கு வந்தவர் இஸ்மாயில் கானி. ஆனால் அக்டோபர் 4 பெய்ரூட்டில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதன் பின்னர் இஸ்மாயில் கானி தொடர்பில் தகவல் இல்லை என்றே கூறப்படுகிறது. சம்பவத்தின் போது ஹிஸ்புல்லா படைகளின் உயர்மட்ட தலைவர்களுடன் சந்திப்பில் இருந்தார் என்றே கூறப்படுகிறது. ஆனால் தற்போது வெளியான தகவலில் இஸ்ரேலின் உளவாளி என்பது வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் கானி வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டு விசாரணையை எதிர்கொண்டு வருவதாகவே கூறப்படுகிறது. இருப்பினும் ஹிஸ்புல்லா படைகளின் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டிய ஹாஷிம் சக்ஃபிடீன் என்பவருடன் தளபதி கானியும் கடந்த வாரம் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. ஆனால் லெபனான், ஈராக் மற்றும் ஈரான் நாடுகளின் உளவு அமைப்புகள் வெளியிட்டுள்ள தகவலில் இஸ்ரேல் தாக்குதலின் போது ஹிஸ்புல்லா தலைவர்களுடன் தளபதி கானி சந்திப்பில் இல்லை என்றே கூறப்படுகிறது. அத்துடன் ஒரு வாரம் முன்னர் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட போதே தளபதி கானி மாயமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தளபதி கானி மாயமாகியுள்ளது தற்போது ஈரான் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதுடன் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த துரோகியா தளபதி கானி என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஈரானின் குத்ஸ் படைகளின் தளபதியாக செயல்பட்டவர் கானி. செப்டம்பர் 27 ஹசன் நஸ்ரல்லா படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தளபதி கானி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்றே ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.